ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன். ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோரஸ் பேஸ் 3 இந்த வாட்சை வந்து நான் வாங்கி 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன் நான். எனக்கு போதுமான்ற அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் இது இருக்க போகுது. ஃபுல் ரிவ்யூ, நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கு உண்டான ரிவ்யூ. இதை வாங்கலாமா வேணாமான்ற டவுட் இதில் உங்களுக்கு கிளியர் ஆகும். இது நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்க வேணாம். இதை ஃபுல்லாக கேளுங்க. அதாவது இந்த வாட்சோட டீட்டெயில் கேளுங்க. இப்போ வந்து அமேஸ்ஃபிட்டை பற்றி வேறு யாராச்சும் போட்டிருக்காங்க, இல்லை வேறு பிராண்டை பற்றி போட்டிருக்காங்க, கார்மினை பற்றி போட்டிருக்காங்க அப்படின்னா அதையும் கேளுங்க. இது ஒரு கம்பேரிசனுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் கம்பேர்லாம் பண்ண போகிறது கிடையாது. இன்னொரு பிராண்டை வச்சு இது எப்படி இருந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறேன். இது வந்து எங்கே வாங்கினேன்றதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். இது அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 29,990 27,000 வருது. சரியா, நம்ம ஊர் காஸ்ட்டுக்கு. இது நீங்கள் ஃபாரினில் இப்போ சிங்கப்பூரில் என் ஃப்ரெண்டு வாங்கினாப்புல 22,000 வாங்கினார். இது இப்போ ஜப்பான்லாம் சொல்லணும் அப்படின்னா 19,000 சில்லற. இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டில் எங்கேயாச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொடுத்து விட சொல்லலாம், யார்ட்டையாச்சும் இல்லை வர்றப்போ வாங்கிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நான் வாங்கியிருக்கிறது சிலிக்கான் ஸ்ட்ராப். ரொம்ப ஃபிக்ஸடாக கையில் அப்படியே மாட்டினோம்னா அப்படியே நிற்கிது. ஆனால் ரொம்ப ஸ்வெட்டிங், ஓடுறதே வேர்வை அதிகமாக வரும். வேர்வை அதிகமாக இருக்குன்றப்ப அப்படியே கையில் ஒரு மாதிரி அரிக்குது. ஸோ இது ரொம்ப நேரம் கட்டியிருக்கோம், ரொம்ப நாள் கணக்காக கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கையில் இந்த இடத்துலலாம் எனக்கு புண்ணு வந்துடுச்சு. ஏற்கனவே வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் நான். ஸோ எல்லோரும் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, நைலான் ஸ்ட்ராப் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து தண்ணியில் போட்டு நினச்சி எடுத்தாலும் சீக்கிரமாகவே காஞ்சிருது. அது நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து இப்படி மாட்டுறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்குது, ஒரு தடவையும் கழட்டி மாட்டுறதுக்கு. அதுனா அப்படி வெல்க்ரோ மாதிரி இழுத்து கட்டிக்க மாதிரி அப்படியே கட்டிட்டு போயிடலாமா. அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து இதில் இருக்க டிஸ்பிளே, எம்ஐபி டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க, எல்இடி டிஸ்பிளே. இது எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப மொக்கையான வாட்ச் மாதிரி, ஏதோ ஒரு திருவிழாவில் வாங்கின டிஸ்பிளே மாதிரி இருந்தது. அதை என்னடா நீ 27,000 போட்டு வாங்கி நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இது வெயிலில் நம்ம இதை போட்டு ஓடும்போது இப்படி கையில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு செகண்டு தான். தெருமனையில் ஒருத்தன் நடந்து போகிறான். ஒரு அம்மா பால்கனியில் வேடிக்கை பார்க்குது. 3-4 சின்ன பசங்க அலெக்ஸ் பாய்ஸ் விளாட்றாங்க. 2 நாய் தெரியுது. 3 வீட்டு கதவு திறந்துருக்குது. இப்படி டக்குன்னு பார்த்தோமா, நம்ம என்ன ரெஃபரன்ஸ் எடுக்கிறோமோ அதை எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது இப்படி பார்த்துட்டு அடுத்து ஓடலாம். இப்படி பார்க்குறோம், என்ன பேஸ் பார்க்குறோம், அந்த ஒரு செகண்டில் வந்து ஹார்ட் ரேட்டு பார்த்துட்டோம், பேஸ் பார்த்துட்டோம், டைம் பார்த்துட்டோம், அப்படி போயிடலாம். அந்தளவுக்கு க்ளீனாக இருக்கும் டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வெளிச்சத்தில், சன்லைட்டில். சரியா, இப்போ வந்து ஏஎம்ஓஎல்இடி டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். ஆனால் அதை விட இது வந்து சன்லைட்டில் ரொம்ப பெட்டராக எனக்கு இருக்குது. நைட்டுக்கும் வந்து கண்ணெல்லாம் வலிக்கல, அந்தளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து சின்னதாக இருக்குது. இதோட வெயிட் வந்து 30 கிராம் தான். ஆனால் இதோட டிசைன் வந்து இப்போ என்னை மாதிரி கை ஆளுக்கு வந்து செட் ஆகாது. இந்த கலர் வந்து பியூர் பிளாக் கிடையாது, ஒரு மாதிரி சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு செட் ஆகலை. டிசைனுமே எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. கொஞ்சம் ரகட் பாடியாக நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு, இந்த அக்யூரசிக்கு இதுதான் பெஸ்ட்டு. அக்யூரசின்னு சொன்னோன்னே அக்யூரசியை பற்றி பேசணும் நம்ம. இப்போ அமேஸ்ஃபிட்லாம் வந்து இதோட பெட்டரான ஆப்ஷன்ஸோட, இதோட பெட்டரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நிறையா, அதாவது 26,000 அந்த வாட்ச் வாங்கிடலாம். இந்த வாட்ச் வாங்குறதுக்கு பதிலாக அதை வாங்கிடலாம். ஆனால் இதில் என்ன ஒரு பெஸ்ட்டுனா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜிபிஎஸ் சிஸ்டம், அதாவது நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இப்போ ரஷ்யாவோடதாக இருக்கட்டும், இப்போ கலீலியோ யூரோப்போடதாக இருக்கட்டும், குளோனாஸ் ரஷ்யாவோடது 25-26 சேட்டலைட்டு அதை கவர் பண்ணுமா ஜிபிஎஸ்க்கு. யூரோப்போட கலீலியோ இருக்குது. இது சைனாவோட பெய்டு அப்படின்ற ஒரு சேட்டலைட் சிஸ்டம் இருக்குது. அது வந்து 56 சேட்டலைட் சிஸ்டம் இருக்கான். அடுத்து ஜப்பானோடது இதில் இருக்குது. QZSS அப்படின்ற ஒரு இந்த மாதிரி இத்தனை இதோட டைப் வச்சுருக்காங்க. இத்தனை நேவிகேஷன் சிஸ்டத்தோட டைப் இருக்கிறதுனால அக்யூரசி வந்து இப்போ வந்து அமேஸ்ஃபிட்டோட இது வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணுது. ஏன்னா இப்போ பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அமேஸ்ஃபிட் வந்து 20,000 நம்ம வாங்கலாம் அப்படின்னா, இது வந்து 27,000 வருது. ஒரு 7,000 எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு இதை வாங்குகிறோம் அப்படின்னா, அதை விட இது அக்யூரசி. இப்போ நம்ம ஓடுறதுக்குன்னு தான் வாட்ச் வாங்குகிறோம். ஸோ அது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ ஹார்ட் ரேட் அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ வந்து நேவிகேஷனை, இப்போ வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் வர்றோம், எந்த ரூட்டில் போகிறோம் வர்றோன்றதை துல்லியமாக கணக்கு பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இது வந்து அதை விட இது பெட்டராக இருக்குது அப்படின்னு நிறைய ரிவ்யூ இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக குளோபலாக வந்து எல்லாருமே இதை வந்து ப்ரிஃபர் பண்ணி ஓடுறாங்க. இதுக்கப்புறம் நிறையா மாடல் இருக்குது. இந்த கோரஸ் பேஸ்ட்லேயே இருக்கிறதுலே இதுதான் பேசிக், ஃபஸ்ட்டு இப்போ என்ட்ரி லெவலில் இருக்கிறது. இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. சரியா, இதை வாங்கி நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகும். அப்புறம் இதோட பேட்ரி லைஃப்பை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து டெய்லி வந்து ஜிபிஎஸ்ஸை காலையில் ஒரு 1 ஹவர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா,
ஒரு வாரத்துக்கு வருது. 1 வாரம் 8 நாளு, ஒரு 10 நாள் அது ஒர்க் அவுட்ட பொறுத்து. இன்டென்ஸா 10 நாள் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னா, சரி 1 வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்றேன் அப்படின்னா, 1 வாரம் தான் வரும். இதே இது ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு, அ ஒரு நாள் வந்து ஸ்ட்ரெங்தனிங் பண்ணிட்டு, இப்படி நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு 10 நாள் அந்த இதுக்கு மேலேயே வருது. வெறுமனே யூஸ் பண்ணாமயே வச்சிருந்தோம் அப்படின்னா, ஒரு 20 நாள் கூட நம்ம அந்த வாட்ச வந்து டைம் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிள் வாட்ச்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தடவ சார்ஜ் போட்டிங்கன்னா, இப்போ காலையில போய் ரன்னிங் போயிட்டு வந்தீங்கன்னா, திருப்பி சார்ஜ் போடுற மாரி இருக்கும். அத டேட்டாவ எடுக்கிறதுக்கு. இப்போ ஓடிட்டு வந்துட்டீங்க, ட்ராக் பண்ணிட்டீங்க. ஃபுல்லா ட்ராக் ஆயிருச்சு. அடுத்து வந்து ஹார்ட் ரேட்டு எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க. அந்த பேட்டரி லைஃப் அப்படியே சடனா குறைஞ்சிரும். இது ஓயாம சார்ஜ் போடுற வேலைக்காகவே அத நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வாட்ச வாங்குறது. இப்போ நீங்க மித்த வாட்ச் ஆப்பிள்ல வாங்குறீங்க, சாம்சங் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா இந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி வச்சுட்டீங்கன்னா, லைஃப் ஸ்டைலுக்கு இது யூஸ் ஆகும் சொல்லப்போனா. சரியா? இதில வந்து அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிராட்காஸ்டிங் ஹெச்ஆர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ நம்ம ஓடுறத வந்து நல்லா ட்ரெயின் ஆயிட்டோம். 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர்லாம் ஓடுறோம் அப்படின்னா, பிராட்காஸ்ட் ஹெச்ஆர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து வேற ஒரு இதோட ஆண்டனாவோட சிங்க் ஆகுமாம். இப்போ நம்மளோட டேட்டாவ அவங்க பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ ஃபுல் மேரத்தான் ஓடுறாங்க. இப்போ ஒரு பெரிய மேரத்தான் ஓடுறாங்க. நம்ம ஒரு ப்ரோ ரன்னரா இருக்கோம். நம்மளுக்குமே யூஸ் ஆகும். நம்ம டேட்டா எப்படி வந்து ஓடியிருக்கோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுவா மானிட்டர் மாரி பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். அடுத்து மெட்ரோனோம். மெட்ரோனோம பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதில வந்து ஒரு பிபிஎம்ம நம்ம செட் பண்ணிறலாம். இப்போ 150 பிபிஎம் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, 150 பிபிஎம்க்கு எப்படி ஹார்ட் ரேட் அடிக்குமோ, அதே மாரி அதில வைப்ரேஷன்ஸ் அந்த டோன் அடிக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம ஸ்டெப்பு வச்சு டெம்போவா இருக்கட்டும், ஸ்பீடா இருக்கட்டும், இதுக்கேத்த மாரி ஒரு ரன்ன நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு மெட்ரோனோம் யூஸ் ஆகும். இதில வந்து எப்படி மியூசிக் கேட்கறது அப்படின்னா, இதில வந்து ஒரு 2 ஜிபி ஸ்டோரேஜ் குடுத்துருக்காங்க. 2 டூ 3ஓ 4ஓ குடுத்துருக்காங்க. இப்போ அக்யூரேட்டா தெரியல எனக்கு. அத வந்து எப்படின்னா, லேப்டாப்ல இருக்கிற பாட்ட அந்த டேட்டா கேபிள் மூலியமா இந்த வாட்ச்ல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறதுல ஏத்திக்கலாம். அப்படிலாம் நான் எதுவும் கேட்டது கிடையாது. இருக்கு ஏதோ ஒரு 4 மியூசிக் இருக்கு. அத வந்து கேட்டு பார்த்தேன். அவ்வளோதான். இப்போ ஓடும்போது நம்ம வந்து ஃபோன் கொண்டு போகல அப்படின்னா, வாட்சுக்கும் ஹெட்ஃபோன் வந்து ப்ளூடூத்துக்கு இயர்ஃபோனோ, நெக் பேண்டோ ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதோட கனெக்ட் பண்ணிட்டு ஒரு 10, 15 பாட்டு நமக்கு புடிச்சத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, அப்படியே நம்ம கேட்டுக்கிறதுனா கேட்டுக்கிறலாம். அப்படி எதுவும் நான் பாட்டு கேட்டு ஓடுற பழக்கம் நமக்கு கிடையாது. ஸோ, அதனால அத பண்றதில்ல. இது போக வேற என்ன SpO2 இருக்கு. SpO2ன்னா அந்த ஆக்ஸிஜன் லெவல் பார்க்குறது அந்த இது இருக்கு. காம்பஸ் டைமரு பேசிக்கா இருக்கும். இப்போ ரன்னிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ரன் அப்படின்றத குடுக்குறீங்க. ஸ்டார்ட்டுன்றது குடுக்குறீங்க. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண ஆரம்பிக்கும். பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் அந்த பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதில டேட்டா வந்து பிபிஎம் மேல இருக்கும். கீழ வந்து பேஸ் இருக்கும். இந்த சைடு டிஸ்டன்ஸ் இருக்கும். கீழ டைம் இருக்கும். இத ஸ்க்ரோல் பண்ண நம்மளோட மித்த ஆக்டிவிட்டீஸ் எந்த மாரி அந்த அந்த டிஸ்ப்ளேல எந்த மாரி எந்தெந்த இடத்துல எது வேணும் அப்படின்றது அது மாறி இருக்கும். அது வேணுன்றத நம்ம சூஸ் பண்ணி நம்ம பார்த்து ஓடிக்கிறலாம். இதில அதே மாரி நம்ம வந்து இப்போ வந்து இன்டர்வல் ரன்ஸ் அதாவது 1000 மீட்டர் ரெப்பிடேஷன் 400 ரெப்பிடேஷன்னா அதையும் செட்டிங்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேசிக் இன்டர்வல் பண்ணிக்கலாம். ட்ராக்ல ஓட போகிறோம் 400 மீட்டர் ட்ராக்ல ஓட போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற செட்டிங்ஸ் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் போகிறோம்னா ஸ்விம்மிங் பூலில் போய் பண்ணுறதுக்கு உண்டான செட்டிங்ஸ் இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப் தான். வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்டர் ப்ரூஃப்னா என்னன்றதெல்லாம் எனக்கு தெரில. தண்ணிக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. நானும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 5 அடி ஆழம் வரையும் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே வேலை செய்யுது. அதெல்லாம் எந்த இதுவும் பண்ணலை. சரியா? இதுதான் இதோட யூசேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, வெறுமனே இப்போ டைம் பார்க்கலாம். என்ன ஓடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மித்தபடி டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுக்கே வேலையே கிடையாது. இந்த கால் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கிறது, மெசேஜ் சிங்க் பண்ணி இந்த இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. 2டே விஷயம் தான். மெசேஜ், கால் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு வைங்க. அது பாட்டுக்கு டைம் பார்த்தோமா, நம்மளோட ரன் டேட்டாவை எடுத்தோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்லீப் சைக்கிள் வந்து அக்யூரசி சொல்லணும் அப்படின்னா ஆப்பிளில் நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் நல்லாயிருக்கு. ஸ்லீப் சைக்கிள் அக்யூரசி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மித்தபடி இந்த HRV அக்யூரசியாக இருக்கட்டும், ஸ்லீப் சைக்கிள் அக்யூரசியாக இருக்கட்டும், ரன்னிங்கோட அக்யூரசியாக இருக்கட்டும், மித்த நேவிகேஷன், மித்த அக்யூரசி இது எல்லாமே இதில் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஓவராலாக வந்து இந்த வாட்சை நம்ம வந்து ஒரு மாதம் நம்ம கட்டியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட் ரேட்டு நம்மளோட HRVயாக இருக்கட்டும், ஸ்லீப் சைக்கிளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்குன்னு ஒரு ஜோன் டைப் என்னென்ன இருக்குது, நம்ம என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுவாகவே ஒரு டேட்டா வந்து பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரன் அமைச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பியூர்லி ஃபார் ஃபிட்னஸ் அண்ட் ரன்னிங். அவ்வளோதான். இது வேறு எந்த இதுக்காகவும் கிடையாது. இப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து சாம்சங் வாங்குறீங்க, ஆப்பிள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு இதுக்கு போகலாம். அதாவது இதுனா இந்த வாட்ச் கிடையாது. கோரஸோ, அமேஸ்ஃபிட்டோ இல்லை கார்மினோ பட்ஜெட் இருந்தது அப்படின்னா கார்மினோ அந்த மாதிரி இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது வந்து ஓவரால் லைஃப் டைமுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப 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 ரொம்ப
எனக்கு பிடிச்ச வாட்ச்ன்னு சொல்லலாம். இத வாங்கி எனக்கு வாங்குனதுலேருந்து எனக்கு இந்த டிஸ்ப்ளேவும் பிடிக்கல, டிசைனும் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. ஆனா யூசேஜுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. நானும் அங்கங்க இடிச்சுலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இடிச்சு, கீழ விழுந்து எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அதெல்லாம் எந்த ஒரு ஒரு பெரிய டேமேஜும் ஆகல. ஓரளவு தாங்குது நம்ம ரஃப் யூஸுக்கு. சரியா? வாட்ச் ஸ்ட்ராப் மட்டும் பார்த்துக்கங்க. நைலான்ல வாங்குற மாரி பார்த்துக்கங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் நானு. எனக்கு தெரியல நெறையா இது விட்டுருப்பேன் நானு. ஸோ அதுக்காக ஓகேவா? பாய்.